இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பரிசுத்தமான ஓய்வு நாள் காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவானவர் நாசரேத்தின் குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதித்தது போல சகேயுவின் வீட்டிற்குள் இயேசுவானவர் வந்தபோது வீட்டிற்கும் உலகிற்கும் அவனுக்கும் ரட்சிப்பை ஆண்டவர் கொடுத்தது போல எங்களுடைய வாழ்க்கையை குடும்பமாக ஆராதிக்கிற எங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தையும் ரட்சிப்பையும் ஆண்டவர்களுக்கு அருளிச்சையாக செய்கிறோம். இது பரிசுத்தமான திருவிருந்து ஆராதனை சகல ஜனங்களுக்கும் திருச்சபையாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவர் திருவைத்தார். இந்த ஆராதனை ஏறெடுக்கப்படுகிற ஒவ்வொரு ஆண்டவரின் காரியங்களும் உமக்கு பிரியமாக இருக்க ஆண்டவர் திருவைத்தார். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். முன்பகடி கீதமாக நாம் யாவரும் எழுந்து நின்று ஆராதனை கீதங்கள் 397, 200 கீதம் 1, பாமாலை 1, ஆத்மமே உன் ஆண்டவரை திருப்பாதம் பணிந்து. ஆராதனை கீதங்கள் 397, 200 கீதம் 1, பாமாலை 1.
நற்கருணை ஆராதனை, ஆங்கிலேய ஆராதனை மரபை ஜெபம் பண்ண கிடவோம். எல்லா இருதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூரணமாய் அன்பு கூறவும், இந்த பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும், எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவினிடம் இந்த பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணி அருளும். தேவனிடம் பற்றி சொல்லிய வார்த்தைகளாவன, உன் தேவனாகிய கர்த்தர் நானே, என்னை என்று உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு செல்வத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் செய்யவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய பாவங்களை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கும் 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வணங்காதிருப்பாயாக. கர்த்தர் தமது நாமத்தை வீணிலே வணங்குகிறவனை தண்டியாமல் விடார். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளும் உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தியானாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசலில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தான். ஆகையால் கர்த்தர் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. களவு செய்யாதிருப்பாயாக. பிறனுக்கு விரோதமாக பொய்சாட்சி சொல்லாதிருப்பாயாக.
அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையையும் மீண்டும் பிறனுக்குள்ளே யாதொன்றையும் இச்சையாதிருப்பாயாக. கிறிஸ்து பிறந்த திருநாளுக்கு பின்வரும் முதல் ஞாயிறு குடும்பம் கர்த்தரின் பரிசு. குடும்பம் என்ற அமைப்பை மனுக்குலத்திற்கு ஏற்படுத்தி தந்த பிதாவை திருச்சபையில் அங்கம் வகிக்கின்ற எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதியும். ஒவ்வொரு குடும்பங்களிலும் கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் நேசித்து வாழவும், குழந்தைகள் தெய்வ பக்தியில் வளர்க்கப்படவும் கிருபைத்தாரும். ஒவ்வொரு இல்லங்களிலும் குடும்ப ஜெபம் தவறாமல் ஏறெடுக்கப்படவும், குடும்பமாக ஆலயம் வரவும், குடும்பமாக ஊழியம் புரியவும், அதன் வழியாக நாமத்தை மகிமைப்படுத்தவும் அனுக்கிரகம் செய்யும். இல்லத்தின் தலைவராம் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம். குற்றமில்லா பாலகரின் திருநாள். அன்பு நிறைந்த பிதாவே, சிறு குழந்தைகளை அதிகமாக நேசிப்பவரே, உம்மை போற்றுகிறோம். கிறிஸ்து பிறப்பின் காலங்களிலே ஏழு நாட்களிலே கொல்லப்பட்ட குற்றமில்லா பாலகருடைய தியாகத்தை எண்ணி உம்மை துதிக்கிறோம். அவர்களைப் போல நாங்களும் குற்றமில்லா நடக்கை வெளிப்படுத்தவும், குழந்தைகளைப் போல் பிறரின் தவறுகளை மன்னித்தும் மறந்து வாழ்ந்திடவும், குழந்தைகளின் நல்வாழ்வுக்காக அயராது உழைக்கவும் எங்களுக்கு அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம். சபையார் அமர்வோம். நிருப வாக்கியம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள நிருப பகுதி அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் முதல் 25ஆம் வசனம் வரை. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் முதல். யோசேப்பை அறியாத வேறொரு ராஜா தோன்றின காலமளவும் ஜனங்கள் எகிப்திலே பழுகி பெருகினார்கள். அவன் நம்முடைய ஜனங்களை வஞ்சனையால் நடப்பித்து நம்முடைய பிதாக்களின் குழந்தைகள் உயிரோடிராதபடிக்கு அவைகளை வெளியே போட்டுவிடும்படி செய்து அவர்களை உபத்திரவப்படுத்தினான். அக்காலத்திலே மோசே பிறந்து திவ்ய சௌந்தரியம் உள்ளவனாயிருந்து 3 மாதமாகவும் தன் தகப்பன் வீட்டிலே வளர்க்கப்பட்டான். அவன் வெளியே போட்டுவிடப்பட்ட போது பார்வோனுடைய குமாரத்தி அவனை எடுத்து தனக்கு பிள்ளையாக வளர்த்தாள். மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். அவனுக்கு 40 வயதான போது இஸ்ரவேல் புத்திரராகிய தன்னுடைய சகோதரரை கண்டு சந்திக்கும்படி அவனுடைய இருதயத்தில் எண்ணம் உண்டாயிற்று. அப்பொழுது அவர்களில் ஒருவன் அநியாயமாய் நடத்தப்படுகிறதை அவன் கண்டு அவனுக்கு துணை நின்று எகிப்தியனை வெட்டி துன்பப்பட்டவனுக்கு நியாயம் செய்தான். தன்னுடைய கையினாலே தேவன் தங்களுக்கு ரட்சிப்பை தருவார் என்பதை தன்னுடைய சகோதரர் அறிந்து கொள்வார்கள் என்று அவன் நினைத்தான். அவர்களோ அதை அறியவில்லை என்பது. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள வேத பகுதி வாசிப்பாயிற்று. சுவிசேஷ வாக்கியத்திற்காக நாம் யாவரும் எழுந்திருப்போம். பரிசுத்த லூக்கா என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 32ஆம் வசனம் வரை அடங்கியுள்ள கிறிஸ்துவினுடைய வார்த்தையை கேளுங்கள். பரிசுத்த லூக்கா என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல். பின்னும் இயேசு சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்கள் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தி எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு
அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபடத் தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிப்பினாலே தன் வயிற்று நிரம்ப ஆசையாயிருந்தான். ஒருவரும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரன் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானும் பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய், தகப்பனே, பலத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். கொடுத்த கந்தரை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் ருசித்து சந்தோஷமாயிருப்போம். என் குமாரனாகி இவன் மறிந்தான், திரும்பவும் உயிர்ந்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். அவன் திரும்பி வீட்டுக்கு சமீபமாய் வருகிற போது கீத வாக்கிட்டையும் நடன கழிப்பையும் கேட்டு ஊழியக்காரரில் ஒருவனை அழைத்து இதென்ன என்று விசாரித்தான். அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தார். அவர் மறுபடியும் சுகத்துடனே உடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடியினாலே அவருக்காக கொடுத்த கன்றை அடிப்பித்தார் என்றான். அப்பொழுது அவன் கோபம் அடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அடைந்தான். அவன் தகப்பனுக்கு பிரதிபலமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தும் என் சிநேகிதரோடு நான் சந்தோஷமாயிருக்கும்படி ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கவில்லை. வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாக இவன் வந்தவுடனே கொடுத்த கன்றை இவனுக்காக அனுப்பித்தீரே என்றான். அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதான் இருக்கிறது. உன் சகோதரனாகிய இவனோ மறித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடியினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமே என்று சொன்னான் என்றார் என்பது இது கிறிஸ்துவின் வாழ்வதரும் நற்செய்தி. கர்த்தருடைய கிருபை அவர்களுக்கு பயந்திருக்கிறதின் மேலும் நீர் அவருடைய பிள்ளைகளுடைய
பிள்ளையுடைய பிள்ளைகள் என்ன அமைதியாக என்னை நினைக்க உள்ளது. சங்கீதம் 103:17. திருவசனம் கூறிய அனைத்து பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வாரமும் சிறு பிள்ளைகளுக்கு திருவசனங்களை கற்றுக் கொடுத்து உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்துகிற ஒரு திருச்சபை சார்ந்த ஓய்வு நாள் பாடசாலை ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் பெற்றோர்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு என்ன நாள் ஞாபகம் இருக்கா? நீங்க கிழமை குறிச்சு கேட்டா திங்கக்கிழமைன்னு சொல்லுவோம், இல்லைன்னா செவ்வாய்க்கிழமைன்னு சொல்லுவோம். அப்படி இன்னைக்கு ஈஸியா ஞாயிற்றுக்கிழமைனாவது என்ன செய்யலாம், சொல்லலாமா? அது கூட ஞாபகம் இல்லையா? பரவாயில்ல, அனுசரிச்சது கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடுனீங்க, அது கூட எல்லா கிழமையும் மறந்துச்சு அப்படிதானே? சரியில்லை, இன்னைக்கு என்ன கிழமை? அதானே ஞாயிற்றுக்கிழமை அப்படிதானே? சூப்பர். இன்னைக்கு குடும்ப நியாயம். சொல்லுங்க பார்ப்போம். குடும்ப நியாயம். குடும்பம்னா என்ன? அந்த செய்தியில பார்ப்போம். குடும்ப நியாயம், அதாவது நான் இந்த திருச்சபையெல்லாம் போறணும், முதியோர் நியாயம்னா முதியோர்களை என்ன செய்வோம்? கௌரவப்படுத்துவோம். சிறு பிள்ளைகளுக்கான ஓய்வு நாள், அதாவது ஞாயிற்றுக்கிழமைனா சிறு பிள்ளைகளுக்கு ஏதாவது என்ன செய்வோம்? பரிசுகளை கொடுப்போம். அப்போ இன்னைக்கு குடும்ப நியாயம்னா கண்டிப்பா என்ன செய்யணும்? என்ன கொடுக்கணும்? ஒரு பொண்ணு மோதிரம்லாம் தருவதற்கு நமக்கு வசதி இல்லை. சரி, ஏற்ற காலத்தில் ஆண்ட உயர்த்தினாலும் என்ன செஞ்சோம்? கொடுத்துடும். அப்படி குடும்பங்களை கௌரவிப்பது, குடும்பங்களோடு கூட மகிழ்ந்திருப்பது ஆண்டவர் நாம் கொடுக்கப்பட்டிருக்கிற ஊழியமாக இருக்கிறது. இன்று ஆராதனையில உண்மையாகவே கணவன், மனைவி, பிள்ளைகள், அம்மா அப்பா, அதாவது மூத்தவங்க, பாட்டி தாத்தா இருக்கிறாங்கன்னா அப்படி அந்த குடும்பமா வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றவங்க எதிர்த்து பார்க்கலாம். குடும்பமா பாட்டி, தாத்தா, கணவன், மனைவி, பிள்ளைகள் எல்லாருமே வந்திருக்கிறோம் அப்படின்றவங்க எந்திரிச்சு பார்க்கலாம். பரவாயில்ல, இவ்வளவு பேர் இருக்கீங்களே. நான் கொண்டு வந்து பிரைஸ் மிஞ்சி கூட ஒரு 5 பேர் பாருங்க என்று ஒரு 7 பிரைஸ் என்ன செஞ்சேன். சரி, 7 பரிசு தான் என்ன செஞ்சேன், கொண்டு வந்தேன். அதனால இப்ப முதலாவது ஆண்கள் பக்கம் இருக்கிறவங்க, சரியா? நீங்க நின்றுக்கோங்க, அங்க உட்கார வேண்டாம். அன்னை உங்க குடும்பம் முன்னாடி சின்ன பரிசு தான், அதனால இருந்து ஒரு வெண்கல கிண்ணத்தை கொடுத்தாருன்னு சொல்லி ஏசிட்டு போயிடாதீங்க. அதனால சந்தோஷமா என்ன செய்யுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. அண்ணன் குடும்பமா வாங்க பார்ப்போம். அண்ணனுடைய குடும்பம் வாங்க, எல்லாரும் கரங்களை தட்டலாமா? கரங்களை தட்டி உற்சாகப்படுங்க. ஆண்டவர் வருஷ கடைசியில குடும்பமா வருவதற்கு ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார்? கிருபை தந்திருக்கிறார். அப்படி குடும்பமா வாங்க பார்க்கலாம். குடும்பமா வந்தா மட்டும்தான் பிரைஸ் உண்டு, இல்லைன்னா கிடையாது. அது 2 பிரைஸ் என்ன செஞ்சிடும்? குறைஞ்சிடும். வாங்க பார்ப்போம். 6, 7, 8 பேர் இருக்கீங்களே. சரி, சரியா வாழ்த்துங்க. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார்.
வேற ஏதாவது குடும்பமா இருக்கிறீங்களா? வந்தேன் பிரைஸ் கம்மியா இருக்கிறதுனால நாங்க வரல அப்படின்னு சொல்லி யாராவது இருக்கிறீங்களா? ஆமாவா? என்ன கேட்டாலும் ஆமாங்களே. சரி, அப்படி யாராவது இருக்கிறீங்களா? பிரைஸ் கம்மியா இருந்துச்சு அதனால நான் முன்னாடி வரல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பிரைஸ் எழுதுறதுக்கு போயிருக்கிறாங்க. ஒரு 7 நிமிடம் நினைச்சீங்க, வெயிட் பண்ணுங்க. குடும்பம் வந்துட்டீங்களாமா? சரிம்மா, சரி சரி. God bless you. ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, கொடுத்துருவோம். சரி, அன்பானவரே, ஆண்டவர் உங்கள் குடும்பமாக வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வருஷமும் என்ன செய்யுங்க, இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து குடும்ப ஞாயிறா நம்ம ஆசரிச்சாலும் கூட வருடத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் ஆரம்பம் முதல் முடிவு வரையும் நம்ம என்ன செஞ்சிருக்கிறார், நடத்தியிருக்கிறார். ஆண்டவருக்கு குடும்பமா வந்து நன்றி செலுத்துவது ஆண்டவருக்கு பிரியம். ஆகவே குடும்பமாக ஒவ்வொரு வருடமும் ஆலய ஆராதனைகளில் மற்றும் சுப நிகழ்ச்சிகளில் பங்கு பெற அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆராதனை நிறைவு பெற்றவுடன் குடும்பமாக வந்திருக்கிற பரிசுகள் வழங்கப்படாத பெற்றோர்கள் ஆராதனை நிறைவு பெற்றவுடன் எங்களிடத்திலே பெற்றுக்கொள்ள அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். நீ சத்தியவசனம் எத்தனை பேர் சொன்னீங்க? சின்ன குழந்தைங்கள்ல பெண்கள் பக்கம் ஒரு 3 பேர் 4 பேர் சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். பாடகர் குழுவில் இருந்து ஒரு 3 பேர் என்ன செஞ்சாங்க சொன்னாங்க. அதாவது 12ஆம் வகுப்பு படிக்கிறது வரைக்கும் என்ன செய்யலாம், சத்தியவசனம் சொல்லலாம். திருவசனம் சொல்றதுக்கு வந்து எங்கேயாவது வயது வரம்பு இருக்கா? கிடையாது. அப்ப எல்லாருமே என்ன செய்யலாம், சொல்லலாம். ஆராதனையில சிறு பிள்ளைங்க சொல்லுங்க. மாலை நேர ஆராதனையில் என்ன செய்யுங்க, சத்தியவசனம் தெரிஞ்சவங்க தங்கள் இருக்கைகளில எழுந்திருந்து என்ன செய்யுங்க, சொல்லுங்க. அந்த வழக்கங்களை ஒவ்வொரு வாரமும் என்ன செய்யுங்க, கடைபிடிங்க. சிறு பிள்ளைகளை போல நாமளும் என்ன செய்யணும், மாறணும் சொல்லி வேதனை என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி வேத வசனத்தை சிறுவர்களுக்குரியது மட்டுமல்ல, நம் அனைவருக்குரியது. அப்போ அனைவரும் திருவசனத்தை கற்று என்ன செய்யணும், அறிந்து கொள்ளணும். பெரியவங்க யாராவது படிச்சிருக்கீங்களா? சத்தியவசனம் யாராவது படிச்சிருக்கீங்களா? அவங்களுக்கும் பேசி கொடுக்கணும். சத்தியவசனம் படிச்சிருக்கேன், எனக்கு தெரியும். இனி எடுத்து படிச்சுட்டு சொல்லக்கூடாது நான் படிச்சுட்டேன் அப்படின்னு. படிச்சுட்டு வந்தவங்க தலைப்போடு இருப்பிடத்தோடு எனக்கு சத்தியவசனம் இன்னைக்கு தெரியும் அப்படின்னு சொல்றவங்க யாராவது இருக்கீங்களா? ஒரே ஒரு அக்கா மட்டும் இருக்காங்க, 2 பேர். அக்கா சொல்லுங்க, மாங்க இருக்கு. வாழ்த்துக்கள். God bless you. இந்த பிரைஸ் கொடுத்துருவேன். அக்கா அக்கா நீங்க சொல்லலாமா? உட்காந்து கூட சொல்லுங்க. வாழ்த்துக்கள். இனி ஆலயத்துக்கு நான் வரும்போது 12ஆம் வகுப்பு வரை படிக்கிற ஆளுங்களை நான் என்ன செய்வேன், பார்ப்பேன். சொல்லாதவங்கள சத்தியவசன புக்கை கையில கொடுத்து என்ன செய்வேன், இதை பார்த்தாவது சொல்லுங்க, பார்த்தாவது சொல்ல மாட்டீங்களா, வாசிக்க விட்டுருவாரு அப்படின்ட்டு. சரி, பார்த்தாவது என்ன செய்யணும், இருக்கிற இடத்துல சொல்லணும். சத்தியவசனம் ஆண்டவருக்கு நாம என்ன செய்யணும், முக்கியத்துவம் கொடுக்கணும். கொடுக்கும்போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒரு தாய் அழைச்சு வந்தீங்கன்னா குடும்பமா வந்துருக்கு, வாங்கம்மா, உங்களை ஆண்டவர் ரெட்டிப்பா என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். 2 முறை முன்பதாக வருவீங்க, நிச்சயமா ஆண்டவர் வருகின்ற நாட்கள்ல ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். கரங்களை தட்டலாமா? திருவசனம் கூறிய அனைத்து பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு சிறப்பு ஆராதனையிலும் திருச்சுவையாக குடும்பமாக பங்கு பெற்று வருகிறீர்கள். வருகின்ற பண்டிகை காலங்களிலும் குடும்பமாக இணைந்து பங்கு பெற்று ஆண்டுடைய நாமத்தை நாம் அனைவரும் இணைந்து கட்டுவோம். எல்லா கணமும் துதியும் யாருக்கு தான், ஆண்டவருக்கு தான். அனைவரும் இணைந்து ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபிக்கும் போது வருகின்ற புதிய வருடங்களில் ஆண்டவர் சகல ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தந்தருள்வாராக என்று அன்போடு கூட வாழ்த்துகிறேன். மற்ற அறிவிப்புகள் வாசிக்கிறோம். சத்தியவசனம் யாவரும் இணைந்து சொல்லுவோம். குடும்பம் கர்த்தரின் பரிசு. கர்த்தருடைய கிருபையோ அவர்களுக்கு பயந்தவர்கள் மேலும்
அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியால் என்றென்றைக்கும் உள்ளது. சங்கீதம் 103:7. இந்த ஆராதனை முடிந்த பிறகு வழக்கம் போல் வாலிப பெண்கள் கூடுகை நமது ஆலயத்தில் வைத்து நடைபெறும். சபையின் வாலிப பெண்கள் யாவரும் கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். மதியம் 2 மணிக்கு தாய்மார் கூடுகை ஆலயத்தில் வைத்து நடைபெறும். சபையின் தாய்மார்கள் யாவரும் ஜெபத்தோடு கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். மாலை 3:30 மணிக்கு ஞாயிறு பாடசாலை வகுப்புகள் ஆலயத்தில் வைத்து நடைபெறும். சபையின் பிள்ளைகளை பெற்றோர்கள் பாடசாலை வகுப்புகளுக்கு அனுப்பி வைக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். வருகின்ற புதன்கிழமை இரவு 11:30 மணிக்கு பழைய வருட ஆராதனை நடைபெறும். அதைத் தொடர்ந்து 1/1/2026 அதிகாலை 12 மணிக்கு வருடத்தின் முதல் நாள் புதிய வருட ஆராதனை நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வருகின்ற புதன்கிழமை இரவு 11:30 மணிக்கு பழைய வருட ஆராதனை நடைபெறும். வியாழக்கிழமை 1ஆம் தேதி வருடத்தின் முதல் நாள் அதிகாலை 12 மணிக்கு புதிய வருட ஆராதனை நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். 1/1/2026 வியாழன் அதிகாலை 4:30 மணிக்கு புது வருட பரிசுத்த திருவிருந்து ஆராதனை நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்று இரவு மாலை ஆராதனை சிறப்பு ஆராதனையாக நடைபெறும். அதில் பஜனை பாடல்கள் பாடப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வருகின்ற வெள்ளிக்கிழமை சுகமளிக்கும் ஆராதனையாக நடைபெறும். வியாதியஸ்தர்களுக்கான சிறப்பு ஜெபம் ஏறெடுக்கப்படும். சபை பிள்ளைகள் யாவரும் ஜெபத்தோடு கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். நமது சபையில் கிறிஸ்துமஸ் தினத்தன்று நடைபெற்ற திருவசன தேர்வில் அநேக பிள்ளைகள் கலந்து கொண்டார்கள். கலந்து கொண்டு தேர்வு எழுதிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சபையின் சார்பாக வாழ்த்துக்கள். அவர்களுக்கான பரிசுகளை எஸ். அல்பர்ட் நாடார் அவர்கள் குடும்பத்தின் சார்பாக வருகின்ற வியாழக்கிழமை அதிகாலை பரிசுத்த திருவிருந்து ஆராதனையில் பிள்ளைகளுக்கு வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று இரவு ஆராதனைக்கு பிறகு எஸ்பிடிஎஸ் ராஜன் துரைசாமி அவர்கள் இல்லத்தில் வைத்து ஜெப கூட்டம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று இரவு ஆராதனைக்கு பிறகு எஸ்பிடிஎஸ் ராஜன் துரைசாமி அவர்கள் இல்லத்தில் வைத்து ஜெப கூட்டம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது திருமண்டலத்திலிருந்து 2026ஆம் ஆண்டுக்கான சட்ட வாக்கியம், தினதியானம், காலண்டர் மற்றும் சத்தியவசன புத்தகம் வெளியிடப்பட்டுள்ளது. சபை மக்கள் யாவரும் அதை வாங்கி பயன்பெறும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். சத்தியவசனம் ஒன்றின் விலை ₹20, தினதியானம் ₹150, சட்ட வாக்கியம் ₹15, காலண்டர் ₹50. சபை பிள்ளைகள் யாவரும் வாங்கி பயன்பெறும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். திருமண்டல உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் வேலைவாய்ப்புக்கான காத்திருப்போர் பட்டியலில் தங்கள் பெயரை பதிவு செய்தவர்கள் அதனை புதுப்பிப்பதற்கான விண்ணப்ப படிவத்தை திருமண்டல அலுவலகத்தில் 6/1/2026 செவ்வாய்க்கிழமை முதல் 28/1/2026 புதன்கிழமை வரை பெற்றுக் கொள்ளலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பூர்த்தி செய்த விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்க வேண்டிய கடைசி நாள் 28/1/2026 புதன்கிழமை மாலை 5 மணிக்குள் சமர்ப்பிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். விண்ணப்ப படிவம் ஒன்றின் விலை ₹250. புதிதாக பதிவு செய்ய விரும்புகிறவர்கள் விண்ணப்ப படிவத்தை 2/3/2026 திங்கட்கிழமை முதல் திருமண்டல அலுவலகத்தில் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வருகின்ற நாட்களில் நமது சபையில் பிறந்த நாள் மற்றும் திருமண ஆசிரிக்கின்ற பிள்ளைகளின் பெயர்களை வாசிக்கிறேன். இன்று ஆராதனை முடிந்த பிறகு கிறிஸ்துமஸ் பண்டிகையில் பயன்படுத்தப்பட்ட வாழைப்பழம் ஏலம் இடப்பட இருக்கிறது. சபையின் பிள்ளைகள் யாவரும் இருந்து பெற்றுச் செல்லும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஆராதனை முடிந்த பிறகு வாழைப்பழம் ஏலம் இடப்படும். சபையின் பிள்ளைகள் யாவரும் இருந்து பெற்றுச் செல்லும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். வருகின்ற நாட்களில் தங்களது பிறந்த நாட்களை கொண்டாடுகின்ற பிள்ளைகள் 28ஆம் தேதி எஸ்பிடிஎஸ் ராஜன் அவர்கள் பெங்களூர், எஸ். ஷீபா ஞானசெல்வம் டாக்டர் ஆஃப் ஜி. ஆசிப் சீருகோப்பா, கே. நிக்சன் பிரபு சன் ஆஃப் கோயில் பிச்சை தங்கையாபுரம். 29ஆம் தேதி எஸ். எல்வின் சன் ஆஃப் எஸ். சத்யநாதன்
பெங்களூர் 1/1/2026. 1ஆம் தேதி பி. மணிமேகலை, பெங்களூர். என் ஜெனிதா, ஒய்ஃப் ஆஃப் நிக்சன் பிரபு, செங்கல்பட்டு. ஸ்ரீ தங்க புஷ்பம், தங்கையாபுரம். மிஸ் ஜெனிதா, ஓஸ்பேட்டை. இவர்கள் வருகின்ற நாட்களில் தங்களது பிறந்த நாட்களை ஆசரிக்கின்றார்கள். வருகின்ற நாட்களில் தங்களது திருமண நாட்களை ஆசரிக்கின்ற பிள்ளைகள் 28ஆம் தேதி எஸ். பத்துராஜன், பாக்கியமணி அவர்கள் தங்களது திருமண நாட்களை ஆசரிக்கின்றார்கள். வருகின்ற நாட்களில் தங்களது திருமண நாள் மற்றும் பிறந்த நாட்களை ஆசரிக்கின்ற பிள்ளைகளுக்கு சபையின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இவர்களுக்கான வாக்குத்தத்த வசனம் யாத்ராகமம் 23ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். யாத்ராகமம் 23ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்தில் உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்தில் உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். இப்பொழுது சபை குருவானவர் அவர்கள் பிறந்த நாள் மற்றும் திருமணம் கொண்டாடுகின்ற பிள்ளைகளுக்காக ஜெபம் செய்வார்கள். அதைத் தொடர்ந்து சிறப்பு பாடம் பாடப்படும். அதைத் தொடர்ந்து குருவானவர்கள் ஜெபம் செய்வார்கள். பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை அனுசரிக்கிற பிள்ளைகளுக்காக அமர்ந்த வண்ணமாக தரைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். வருஷத்தை இந்த நன்மையால் முடிசூட்டுகிற எங்கள் அன்பை நல்ல ஆண்டவரே, நீர் கொடுத்திருக்கிற புதிய ஒரு ஆண்டிற்காக ஆண்டவரே, வாழ்க்கையை கொடுத்து வருகிற செய்து வருகிற நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறேன். இதனாலும் ஆண்டவரே, எங்களுடைய வழிகளில் எல்லாம் உம்மை நாங்கள் நினைக்கவும் எங்களுடைய பாதைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நேர்மையாக செவ்வையாக நடத்தவும் ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தந்திருக்கிறேன். உம்முடைய அநாதி தீர்மானத்தின்படி எங்கள் மீது ஆண்டவரே என்ன சித்தம் வைத்திருக்கிறீரோ அந்த ஸ்தானத்தை கர்த்தரையில் தந்து ஆண்டவரே எங்களை உயர்த்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என் நினைத்திருக்கிற இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு ஆண்டவர் தம்முடைய ஒரே குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பினீர். ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேத வசனத்தின்படி நடக்கவும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் கர்த்தர் கிருபை தார். பிள்ளைகள் குடும்பமாக மகிழ்ந்திருக்க கர்த்தர் உதவி செய்க. இந்த புதிய ஆண்டிலே பொருத்தனையோடு கூட அடியெடுத்து வைக்கிற அருமையான பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட தேவன் ஆண்டவர் உதவி செய்க. நீரை மகிமைப்படுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அருளுரைக்கு ஆயத்தமாக நாம் யாவரும் எழுந்து நின்று ஆராதனை கீதங்கள் 441, 200 கீதம் 66, பாமாலை 45, மகிழ்ச்சி ஓய்வு நாடு பூரிப்பு ஜோதியம். ஆராதனை கீதங்கள் 441, 200 கீதம் 66, பாமாலை 45. Oh
கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே பரிசுத்தமான ஓய்வு நாள் காலை வேலை ஆராதனையிலே உற்சாகத்தோடு கூட பங்கு பெறும்படியாக வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்து வரவேற்கின்றேன். கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவருக்கும் உண்டாவதாக என்று அன்போடு கூட வாழ்த்துகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். ஆண்டவர் என்ன சொல்றார்? எப்போதும் எப்படி இருக்கணுமா? சந்தோஷமா இருக்கணுமா? உங்களுடைய குடும்பங்கள்ல, இல்லற வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறீங்களா? அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களான்னு கேட்டா அதுக்கு பதில் இல்லை. ஆனா அல்லேலூயா என்ன செஞ்சீங்க? உற்சாகமா சொன்னீங்க. அப்போ நான் என்ன எடுத்துக்கிறது? ஒண்ணு ஆமாங்கணும், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லணும். இதுல எதை நாம் எடுத்துக்கொள்வது? ஆமான்னு சொல்றது தெரியுமா? சரி, வெரி குட். அப்படி நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்ம குடும்பத்தை ஆண்டவர் உலகத்துல கொடுத்து குடும்பமாய் வாழ்வதற்கு சகலத்தையும் ஆண்டு கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு என்ன செய்யறார்? அதிகாரங்கள் கொடுக்கிறார். அப்பேற்பட்ட குடும்பத்துல ஆண்டவர் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் ஆண்டவர் எப்போதும் என்ன செய்யறார்? இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளையும் பாருங்க, தியானிக்கும்படியால் கொடுக்கப்பட்ட தலைப்பு குடும்பம் கர்த்தரின் பரிசு. தியான வசனம் 103 சங்கீதம் 17வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்க கேட்கிறோம். கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. அமர்ந்த வண்ணமாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதமான குடும்ப ஞாயிறு ஆராதனைக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். குடும்பமாக பங்கு பெற்று வருகிற பிள்ளைகள், முதிர் வயதினால் வீடுகளில் இருந்து ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள், கல்வி கற்று வருகிற, தொழில்களை செய்து வருகிற, தூர பகுதியில் வசித்து வருகிற பிள்ளைகள், அனைத்து பிள்ளைகளும் குடும்பமாக மகிழ்ந்திருக்கு ஆண்டவர் கிருபைத்தால் இயேசுவானவர் நாசரேத்து ஒரு குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதித்தது போல சகேயுவினுடைய வீட்டிற்கு சென்ற போது அவனுடைய வாழ்க்கையிலே ரட்சிப்பை கொடுத்தது போல அருமையான திருச்சபையின் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே குடும்ப வாழ்வை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. பேசுகிற வார்த்தை உமக்கு பிரியமாக இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, குடும்பம் என்னது? கர்த்தர் தந்த பரிசு. கர்த்தர் தந்த பரிசா, நாம் பெற்றுக்கொண்ட பரிசா? கர்த்தர் தந்த பரிசு தான். இன்னைக்கு பாருங்க, நம்ம தங்கையாபுரம் கிராமத்துல பிறக்கிறோம். மணமகள் எங்க இருப்பாங்க? நமக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நினைத்த இடங்கள்ல ஆண்டவர் நம்முடைய சன்னதியை என்ன செஞ்சிருப்பார்? ஏற்று துணையை ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பார். சிலருக்கு உள்ளூர்ல என்ன செய்யும்?
திருமணங்கள் நடைபெறும். இன்னைக்கு விழா எலும்புகள், அதாவது மனிதனுடைய விழா எலும்புகள் எடுத்துதான் மனுஷன் என்ன செய்றாங்க, படைக்கப்பட்டாங்க. அப்ப பெண்கள் வந்து விசேஷித்தவர்கள். அப்படிதானே? விசேஷித்தவர்கள் கிடையாதா? மனுஷன் வந்து எங்கிருந்து படைக்கப்படுறான்? மண்ணிலிருந்து படைக்கப்படுறான். மனுஷன் வந்து எங்கிருந்து படைக்கப்படுறாங்க? மனுஷனுடைய விழா எலும்புல இருந்து. அப்ப பெண்கள் வந்து யாரு? விசேஷித்தவர்களா? நீங்க விசேஷித்தவர்களா காணப்படுறது காரணமே யாருதான்? நாங்க தான். அப்படிதானே? அப்ப நாங்க தான் யாரு? விசேஷித்தவர்கள். அப்போ இருவருமே விசேஷித்தவர்கள் தான். சும்மா நாங்க மட்டும் விசேஷித்தவர்கள் சொல்லி என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. இருவருமே, கணவன் மனைவி இருவருமே எப்படிப்பட்டவங்கன்னா விசேஷித்தவர்கள். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நம் குடும்பங்கள்ல, நம் திருச்சபையில என்ன செஞ்சிருக்கிறார், தந்திருக்கிறார். ஆனா பாருங்க, இயேசுவே வீட்டின் தலைவர். அப்படிதானே? யார் வீட்டுடைய தலைவர்? இயேசு வீட்டுடைய தலைவர். சில வீடுகள்ல பாருங்க, வீட்டுக்குள்ள போகும்போது என்ட்ரன்ஸ்ல உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக. சமாதானமும் சுகமும் இருக்கா? இருக்கா இல்லையா? இயேசுவே வீட்டின் தலைவர்னு சொல்லுவோம். அந்த இயேசு இருக்கிற வீடு எப்படி இருக்கணும்? சமாதானமா இருக்கணும், சுகமா இருக்கணும். உங்க வீட்டுல இருக்கா? இருக்கா இல்லையா? இருக்கு. சிலருடைய வாழ்க்கையில இல்லாம என்ன செய்யும், இருக்கும். அதுக்கு காரணம் யாரு? நாம தான். இயேசுவால நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கல, தேவைகள் இன்னும் சந்திக்கப்படலன்னா அதுக்கு காரணம் யார் தான்? நாம தான். நாம விசுவாசித்திருந்தா, ஆண்டவரிடத்தில் ஜெபிச்சிருந்தா, வேத வசனத்தின்படி நடந்திருந்தா, கர்த்தர் சகல ஆசீர்வாதத்தை நமக்கு என்ன செஞ்சிருப்பாரு, தந்திருப்பார். நீங்க அழகாக வீட்டு வாசல்ல இயேசுவின் பெயரையும் என்ன செஞ்சிருப்போம், வச்சிருப்போம். ஆனா வீடு எப்படி இருக்கும்? எப்படி இருக்குங்க சொல்லுங்க. வெறுமனையா இருக்குமா? குப்பையா இருக்கும்னு சொல்லி யாரோ சொல்ல மாதிரி இருந்துச்சு. அப்படிதானே? எப்படி வச்சிருப்போம்? வீட்டுக்கு பேர் எப்படி வச்சிருப்போம்? இயேசுவின் பெயரைன்னு பேர் வச்சிருப்போம். ஆனா வீடு எப்படி இருக்கும்? சமாதானம் இல்லாம, சந்தோஷம் இல்லாம, சுகம் இல்லாம இன்னைக்கு வாழ்கின்ற அநேக குடும்பங்கள் உண்டு. அப்படிதானே? ஆனா ஆண்டவர் பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில வீடு நிலைக்கால்கள்ல மட்டும் அல்ல, நம்முடைய உள்ளத்திலும் ஆண்டவர் என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ளணும். அப்படிதானே? நம்மளுடைய வீட்டுல மட்டும் அந்த கொட்டடத்துல இயேசுவின் பேழை, அல்லனா நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வச்சாத நிகழ்ச்சி போலவும் இருப்பான்னு வச்ச உடனே வந்துருமா? வராது. அதன்படி நாம வாழ்ந்தாதான் கர்த்தர் நம்ம என்ன செய்வாரு, ஆசீர்வதிப்பார். அப்ப இல்லத்துல மட்டும் அல்ல, உள்ளத்திலும் ஆண்டவர் என்ன செய்யணும், இருக்கணும். இருந்தா கர்த்தர் நிச்சயமா நம்ம அனைவரும் என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். குடும்பம் தான் என்ன? அடுத்தது குடும்பம்னா என்ன? கணவன் மனைவி, மாமனார் மாமியார். சரி, மாமனாரா? மாமியாருக்கு வேற மாமியா, மாமனார் மாமியார் வேற. வீட்டுல வேண்டிய மருமகளுக்கு அடி இருக்கு. பேரன் பேத்தி, பிள்ளைங்கள், சந்ததி. இதுதான் என்னது? குடும்பம். அது மட்டுமல்ல, அந்த குடும்பம் கணவன் மனைவி தங்களுடைய வாழ்க்கையில எவ்வாறு புரிந்து கொள்ளணும்னு சொல்லி ஆண்டவர் பல ஆலோசனைகளை வேதத்தின் மூலம் கொடுத்தார். அதாவது பாருங்க, பெற்றோர்களுக்கு, அதாவது கணவன் மனைவியினுடைய பொறுப்பு என்ன அப்படின்னா, பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும், பிள்ளைகள் பெற்றோருக்கு எப்படி கீழ்ப்படிய வேண்டும். அதுக்கு பிறகு பாருங்க, வயதான முதிர்ந்தவர்களை, முதியோர்களை நாம எப்படி வழி நடத்தணும், பராமரிக்கணும். இதுதான் ஒரு குடும்பத்தினுடைய கட்டமைப்பு. இன்னைக்கு நாம என்ன செய்யறோம்? இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில பிள்ளைகளோடு நேரங்களை செலவிடுறோமா? பிள்ளைகளோடு நேரங்களை செலவிடுகிறோமா? யாரெல்லாம் பிள்ளைகளோடு கூட செலவிடுறீங்க? செலவிடுறதுன்னா செலவு பண்றது இல்ல. செலவு பண்றது ஈஸியா செஞ்சு போயிடலாம். ஒரு 100 ரூபாய் கொடுத்து கடையில போய் சாப்பிட்டுக்கிட்டான்னு சொன்னா ஈஸியா செஞ்சு வேலை முடிஞ்சிடும். அந்த நேரம் அல்ல. தன்னுடைய வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு சிறு மகன், சிறு மகள் இருக்கிறான்னா, ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றாங்க அல்லது காலேஜுக்கு போயிட்டு வர்றாங்க அப்படின்னா, காலேஜுக்கு தான் போனாங்களா, ஸ்கூலுக்கு தான் போனாங்களா, கல்வியை கற்றாங்களா, கொடுக்கப்பட்ட பாடத்திட்டங்களை சரியா செய்யறாங்களா? இன்னைக்கு மொபைல் வாங்கி கொடுத்திருக்கிறோம்னா, அந்த மொபைல் எதற்கு பயன்படுத்தப்படுகிறதுன்னு சொல்லி பெற்றோர்களுக்கு என்ன செய்யணும், தெரியணும். இன்னைக்கு பாருங்க, பாஸ்வேர்ட், எந்த மொபைல் எடுத்துக்கிட்டாலும் பாஸ்வேர்ட், அதாவது பொதுவா நம்ம மொபைலை வேற யாரும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம், ஒரு ஜெனரல் ஒரு லாக் என்ன செய்வோம், நம்ம போட்டு வைப்போம். ஆனா இப்ப பாருங்க, பேஸ்புக்குள்ள போனோம்னா ஒரு பாஸ்வேர்டு,
ட்விட்டருக்குள்ள போனோம்னா ஒரு பாஸ்வேர்டு, இன்ஸ்டாகிராமுக்குள்ள போனோம்னா பாஸ்வேர்டு, கூகுள் பேக்குள்ள போனோம்னா ஒரு பாஸ்வேர்டு, மெசேஜ் ஓபன் பண்ணணும்னா ஒரு பாஸ்வேர்டு, போனுக்கு அதாவது கால் ஹிஸ்டரி எடுத்து பார்க்கணும்னா அதுக்கு ஒரு பாஸ்வேர்டு. கொஞ்ச நாளில மண்டையில் இருக்கிற மூளைகள்லாம் கெட்டு போய் சில நாட்கள்ல அந்த போட்ட பாஸ்வேர்டு கூட என்ன செய்யாது தெரியாம போயிடும். எதுக்கு எந்த பாஸ்வேர்டு போட்டோம்னு சொல்லி குழப்பமாய் செல்லதுக்கு என்ன செய்வோம், எரிவோம். அது தன்னுடைய கோபத்தை ஆதங்கத்தை எல்லாம் என்ன செய்வோம், காட்டிடும். அப்படி நம்மளுடைய வாழ்க்கையில இன்னைக்கு பிள்ளைகள் வந்து மொபைல் போன் எதிர்த்து பயன்படுத்துறாங்க, பிள்ளைகள் அதன் மூலமா என்னென்ன காரியங்கள் செய்யறாங்கன்னு சொல்லி பெற்றோர்களாகி நாம கவனிக்க வேண்டிய நம்மளுடைய கரங்கள்ல இருக்கு. அது போல பிள்ளைகள் வந்து பெற்றோர்களை என்ன செய்யணும், கனம் பண்ணணும். அப்படின்னா வாமா போமா போயா வாயாலாம் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. எவ்வளவுதான் முதிர்ந்த வயதுல நம்முடைய பெற்றோர்கள் இருந்தாலும் அவர்களை கனப்படுத்துகிற பிள்ளைகளா நாம என்ன செய்யணும், வாழணும். ஏன்னா நமக்கு என்றாவது ஒரு நாள் முதிர் வயதுங்கிறது உண்டு. அன்னைக்கு நம்மளுடைய பிள்ளைகள் நடத்தும் போது நம்முடைய உள்ளங்களுக்கு கடினமா இருக்கும். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில பெற்றோர்கள் பிள்ளைகளை எப்படி வழிநடத்தணும், பிள்ளைகள் பெற்றோர்கள் மீது எவ்வாறு அன்பு செலுத்தணும், குடும்பமா வாழ்ற நாம முன்னோர்கள் அதாவது பெரியவர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ளணும், அவர்களுக்கு பணிவிடை செய்யணும், பராமரிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் வந்து வேதத்தின் மூலமாக இந்த குடும்பத்தை குறித்து நமக்கு என்ன செய்யறார், கற்றுக் கொடுக்கிறார். ஆண்டவர் வேதத்துல பாருங்க, அநேகருடைய குடும்பத்தை இல்லற வாழ்க்கை ஆண்டவர் என்ன செய்யறாரு, ஆசீர்வதிக்கிறார். அது போல இந்த நாட்கள்ல குடும்பமா வந்திருக்கிற திருச்சபையா பங்கு பெறுகிற உங்களுடைய வாழ்க்கையில குடும்பத்தை கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். அந்த விசுவாசம் இருக்கா? ஆமென், ஹல்லேலூயா. விசுவாசிக்கிற நம்மளுடைய வாழ்க்கையில நம்முடைய குடும்பத்தை ஆண்டவர் வருகின்ற நாட்கள்ல நிச்சயமாய் ஆண்டவர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். வேதத்துல பாருங்க, ஆண்டவர் இன்னைக்கு ஒரு குடும்பத்தை எப்படி வழி நடத்துவார், என்னென்னலாம் செய்வார்னு சொல்லி பார்க்கும்போது முதலாவதாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல, பின்பு தேவனாகி கர்த்தர் மனுஷன் தனிமையா இருப்பது நல்லது அல்ல என்ற ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன்னு சொல்லி நினைச்சார் சொல்றார். முதலாவது பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு உருவாக்குகின்றவர். நம்மை ஆண்டவர் என்ன செய்வாரா, உருவாக்குவார். உருவாக்குதல் அதாவது இன்னைக்கு ஏதாவது நம்மளுடைய கிராமத்தை சார்ந்த பிள்ளைகள் எல்லாம் தூர பகுதியில அநேக வியாபார ஸ்தலங்கள் நினைச்சாங்க வச்சிருக்கிறாங்க, அநேக தொழில்கள் நினைச்சாங்க செய்யறாங்க. இன்னைக்கு நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஒரு கடலை மிட்டாய் எடுத்துக்கோங்களேன். சும்மா கடலை மிட்டாய் வாழ்ந்தா வந்துருமா, வராது. அந்த கடலை மிட்டாய் செய்யறதுக்குரிய அந்த நிலக்கடலை, அந்த பாகு, அப்புறம் வேற என்னெல்லாம் பயன்படுத்துவீங்க, தண்ணி, நெருப்பு, அது மொத்தமா பயன்படுத்த செய்யறதுக்கு ஒரு பெரிய பொறிக்காஞ்சிட்டு என்னது, பொறிக்காஞ்சிட்டு வட்டார பயன்படுத்துவீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி நமக்கு தேவை. அது எல்லாம் எடுத்து வச்சுட்டு கடலை மிட்டாய் வந்துரு அப்படின்னு செஞ்சு வந்துருமா, வராது. நம்ம அதை போட்டு அதை எல்லாம் நம்ம என்ன செய்யணும், முதல்ல தண்ணி ஊற்றணும், அது கூட சீனி என்ன செய்யணும், கலக்கணும். அதுக்கு பிறகு அந்த நிலக்கடலை உடைச்சிக்கப்பட்ட நிலக்கடலைய போடுவோம். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா நல்லா கட்டியா வரும். அதுக்கு பிறகு கட்டினதுக்கு என்ன செய்வோம், ஊற்றுவோம். காஞ்சதுக்கு பிறகு பீஸ் என்ன செய்வோம், போடுவோம். எப்படி ஐயா தெரியுதுன்னு பாக்குறீங்களா? சரி, நம்மளும் அவர்களுக்கு வந்தார்கள் தானே, அப்படிதானே? சரி, அப்படி நம்மளுடைய வாழ்க்கையில இன்னைக்கு அதை வந்து நம்ம செய்யும் போது, அதை உருவாக்கும் போதுதான் அதுக்கு ஒரு நல்ல ஒரு பலனை என்ன செய்யும், கொடுக்கும். வெறும் கடலை மிட்டாய் சீனி அள்ளி எழுந்து கடலை மிட்டாய் எடுத்து சாப்பிட்டு சொல்லி சாப்பிட்டா அது சுவை கொடுக்குமா, கொடுக்காது. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில அதற்கான ஆயத்த பணிகளை எல்லாம் செஞ்சாதான் அது நல்லா எப்படி இருக்கும், சுவை கொடுக்கும், கண்களுக்கு அழகூட்டும், விரும்புறபடி என்ன செய்யும் இருக்கும். வியாபார ஸ்தலங்களை கர்த்தர் என்ன செய்வார், பெருக பண்ணுவார். அப்படிதான் ஆண்டவர் வேதத்தின் மூலமா ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. உங்களை நான் எல்லாம் என்ன செய்வேன், உருவாக்குவேன். இன்னைக்கு நம்மளுடைய நமக்கு தாய் தகப்பன் கூட இருந்து நமக்கு கற்றுக் கொடுத்தாதான் வருங்காலத்துல நம்ம என்ன செய்ய முடியும், உருவாக முடியும். இன்னைக்கு யாருமே நமக்கு கற்றுக் கொடுக்கல, ஸ்கூலுக்கும் போகல, சும்மா நம்ம வீட்டுல தான் இருக்கிறோம்னா கடைசியா என்னதான் செய்யணும், மாடுதான் மேய்க்கணும், அப்படிதானே? அப்படியா? சரி, அப்படி இல்ல. ஆண்டவர் நினைச்சாருன்னா ஒரு மனுஷனை எந்த இடத்துல இருந்து உருவாக்கணும்னு நினைச்சாலும் கர்த்தர் என்ன செஞ்சிருவார், உருவாக்கிடுவார். ஏன்னா நம்முடைய இந்திய தேசத்தை எடுத்துக்கோங்க, ஏன் நம்முடைய சொந்த கிராமத்தை சார்ந்தவங்களை எடுத்துக்கோங்க. தூர பகுதியில போய் இருந்து அவங்க செஞ்சு ஆண்டவர் வேலைகள் செய்து அவர்களை எல்லாம் கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு, உருவாக்கி இருக்கிறார். இன்னைக்கு நம்ம ஊர்ல படிக்காம நம்ம இருந்திருந்தா கூட இன்னைக்கு ஆசீர்வாதத்தை நாம என்ன செஞ்சிருக்க முடியாது, சில வேளைகள்ல பெற்றுக்கொள்ள முடியாமல் இருந்திருக்கும். ஆனா பாருங்க, ஆண்டோட சித்தம் உங்களை அழைத்து கொண்டு போய் அங்க போய் கர்த்தர் உங்களை என்ன செஞ்சிருக்கிறார்,
உருவாக்கி இருக்கிறாரு. நம்ம கிராமத்துல இருக்கிறவங்கள நம்ம கிராமத்தின்படி கர்த்தர் நம்ம என்ன செஞ்சிருக்கிறார், உருவாக்கி இருக்கிறார். ஆண்டவர் பாருங்க, ஆதாமுக்கு ஏற்ற துணை கர்த்தர் என்ன செஞ்சாரா, உண்டாக்கினார், உருவாக்குறார். இன்னைக்கு ஆண்டவர் பார்க்கிறார், உலகத்தை எல்லாம் பார்க்கிறார், எல்லாம் நல்லதுன்னு சொல்லி என்ன செய்றார், காண்கிறாரு. ஆனா மனுஷனை பார்க்கிறாரு, மனுஷனுக்கு மட்டும் ஏதோ ஒரு குறை இருக்குன்னு சொல்லி என்ன செய்றாரு, குறைவு இருக்குன்னு சொல்லி அறிந்து கொள்கிறாரு. அறிந்து கொண்டது மட்டுமல்ல, ஏற்ற துணையை ஆண்டவர் என்ன செஞ்சார், கொடுக்கிறார். அப்ப இன்னைக்கு ஏற்ற துணை தருவது யாருதான், ஆண்டவர் தான். இது எலியேசரை குறித்து வேதத்துல பார்க்கும்போது, என் எஜமானின் குமாரனாகிய ஈசாக்கு தேவன் ஏற்படுத்திய வாழ்க்கை துணையை ரெபெக்காள் என்பதை எலியேசர் என்ன செஞ்சானா, அறிந்து கொண்டான்னு சொல்லி வேதத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. எனவேதான் ஆதியாகமம் 24:50 பார்த்தீங்கன்னா, ரெபெக்காளின் தந்தை பெத்துவேலும் சகோதரன் லாபான் என்ன சொல்றாங்க, இந்த காரியம் கர்த்தரால் வந்ததுன்னு என்ன செய்றாங்க, சொல்றாங்க. அப்ப இன்னைக்கு உருவாக்குறது யாருதான், ஆண்டவர் தான். நீங்களும் நானும் நினைச்சா அந்த காரியம் என்ன செய்யாது, நடக்காது. நம்மை நடப்பிக்க பண்ணுகிறவர் யாருதான், ஆண்டவர் தான். அப்ப நம்மை உருவாக்குகிறது யாருதான், ஆண்டவர் தான். நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளணும், இல்ல நினைச்ச காரியங்கள் நமக்கு நடக்கணும்னா, இன்னைக்கு எவ்வளவோ மனுஷனுடைய ஆலோசனைப்படி நாம என்ன செய்யலாம், நடக்கலாம். ஆனா கர்த்தருடைய ஆலோசனைப்படி நீங்க நடந்து பாருங்க, ஆண்டவருடைய சமூகத்துல கேட்டு பாருங்க, கர்த்தர் நிச்சயமாய் உங்களை உயர்ந்த அடைக்கலத்துல ஆண்டவர்களை உருவாக்கி கொண்டு போய் என்ன செய்வார், நிற்க பண்ணுவார். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில குடும்பம் வந்து கர்த்தர் தருகின்ற ஒரு பரிசு. முதலாவது அந்த குடும்பத்தில் ஆண்டவர் என்ன செய்வார், உங்கள் அனைவரையும் நம்ம என்னையும் சேர்த்து என்ன செய்வார், உருவாக்குவேன்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்தார், வாக்கு கொடுக்கிறார். இரண்டாவது பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 10:39 அவளுக்கு மரியாள் எண்ணப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால், அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தாள். இரண்டாவது, உடன் இருப்பவர். சொல்லுங்க, உடன் இருப்பவர். முதலாவது என்ன செய்வார், ஆண்டவர் உருவாக்குவாரா, இரண்டாவது என்ன செய்வாரா, உடன் இருப்பவர்னு சொல்லி என்ன செய்றார், வாக்கு கொடுக்கிறார். இன்னைக்கு யார் கூட எல்லாம் இயேசுப்பா இருக்கிறாங்க, யார் கூட எல்லாம் இருக்கிறாங்க, அப்பவும் கூட சொல்ல மாட்டீங்களா, நம்ம எல்லாரோடும் கூட ஆண்டவர் என்ன செய்றார், இருக்கிறார். அப்ப ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாருனாலே, நம்மோடு கூட உடன் இருந்துட்டாலே கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை என்ன செஞ்சிருவாரு, கொடுத்துருவாரு. நீங்க பாருங்க, இந்த மார்த்தாள் வந்து தனது இல்லத்துல ஆண்டவர் என்ன செய்றார், ஏற்றுக்கொள்றார். இந்த இதுல பாத்தீங்கன்னா, இயேசுவனுடைய பாதத்தின் அருகே மரியாதை உட்கார்ந்து என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க, ஆண்டவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டு இருப்பாங்க. இன்னைக்கு பாருங்க, இந்த மார்த்தாள் வந்து பற்பல வேலைகளை என்ன செய்றாங்க, செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மார்த்தாள் ஏற்றுக்கொண்டது இயேசுவானவரை தன்னுடைய இல்லத்துல மட்டும்தான், அப்படிதானே. ஆனா இந்த மரியாதை குறித்து பாருங்க, இல்லத்திலையும் ஏற்றுக்கொள்றா, தன் உள்ளத்திலையும் ஏற்றுக்கொள்றா. ஏன்னா எவ்வளவுதான் வேலைகள் இருந்தாலும் ஆண்டவருக்கு அவள் என்ன செய்றா, முக்கியத்துவம் கொடுக்கிறான். ஆண்டவருடைய பாதத்தின் அருகே அவள் காத்திருக்கிறான். ஆண்டவருடைய வசனத்தை கேட்கணுங்கிற ஒரு வாஞ்சை என்ன செய்யுது, இருக்கு. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம முதல்ல சொன்ன பாத்தீங்களா, வீட்டுல உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக. இது யாருடைய பேழை, சொல்லுங்க, யாருடைய பேழை, இயேசுவின் பேழைன்னு சொல்லி அழகா பெயர்லாம் வச்சிருப்போம். இல்லத்துல ஏற்றுக்கொள்றோம், உள்ளத்துல ஆனா என்ன செய்யணும், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளல. அது போலதான் இந்த மார்த்தாள் பாருங்க, இயேசுவானவரை தன்னுடைய இல்லத்துல என்ன செய்றார், ஏற்றுக்கொள்றா. ஆனா மரியாள் பாருங்க, இல்லத்தில் மட்டுமல்ல உள்ளத்திலும் என்ன செய்றா, ஏற்றுக்கொள்றா. எனவேதான் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அவள் மனத்தாழ்மையாய் ஆண்டவருடைய வேத வசனத்தை என்ன செய்றா, கேட்கிறார். நம்ம கூட அப்ப யார் இருக்கணும், இயேசுப்பா இருக்கணும். இயேசுவோடு கூட நாம என்ன செய்யணும், இருக்கணும். இந்த மரியாள் பாருங்க, இயேசுவோடு கூட உடனே என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. கர்த்தருடைய குடும்பத்தின் மீது ஆண்டவர் என்ன செய்றார், அன்பு செலுத்துகிறார். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில இன்னைக்கு மார்த்தாளை போல இருக்கிறோமா அல்லது மரியாதை போல இருக்கிறோமான்னு சொல்லி நம்மளுடைய கருத்துல தான் என்ன செய்யறது, இருக்கிறது. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில மரியாதை போல நம்ம வாழும்போது ஆண்டவருடைய பாதத்தினரை காத்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் நிச்சயமா உங்களோடு கூட இருந்து ஆண்டவர் வருகின்ற நாட்கள்ல ஆசீர்வாதத்தை என்ன செய்வார், நம்முடைய இல்லங்களையும் உள்ளங்களையும் தருவார். மூன்றாவது பாருங்க, சங்கீதம் 128:2 உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஆண்டவர் குடும்பத்திற்கு கொடுக்கப்படுகிற மூன்றாவது உயர்வு, மூன்றாவது ஒரு ஆசீர்வாதம், மூன்றாவது பரிசு என்னன்னா உயர்த்துகின்றவர். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில முதல்ல ஆண்டவர் நம்மை உருவாக்குறாருன்னு வைங்களேன். ஆண்டவர் இரண்டாவது நம்ம கூட இருந்தாதான் என்ன செய்ய முடியும், நம்மை உருவாக்க முடியும். மூன்றாவது என்ன செய்வாரா, உயர்த்துவேன்னு சொல்லி என்ன செய்றார், வாக்கு கொடுக்கிறார். இந்த வேதாகமத்துல
யாபேசுன்னு சொல்லக்கூடிய ஒரு பக்தனை குறித்து பார்க்கும்போது, தேவரே என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோட தீங்கி என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை விலக்கி அதற்கு என்ன செய்யுங்க காத்து கொள்ளணும்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இன்னைக்கு ஆண்டவர் இருந்தால்தான் ஆசீர்வதிக்க முடியும். ஆசீர்வதிக்கும் போது நம்மளுடைய எல்லை என்ன செய்யும்? விரிவடையும். எல்லை விரிவடைந்தனாலே யாருடைய கரம் நம்ம கூட இருக்கோ இல்லையோ அந்த தீங்கு நம்மை துக்கப்படுத்தாதபடிக்கு என்ன செய்யுங்க விலக்கி காத்துருங்க. அப்ப ஆண்டவரை உயர்த்துறாருன்னா ஒரு மனுஷன் கூட கர்த்தர் இருக்கிறதுனாலதான் உயர்வை நம்ம என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். உயர்வை பெற்றுக்கொண்ட நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய கரம் நம்ம கூட இருந்துச்சுன்னாதான் தீங்கு நம்ம என்ன செய்யாது? துக்கப்படுத்தவே விடாது. ஆண்டவர் நம்மை துக்கப்படுத்த விடவே மாட்டாரு. அதற்கு என்னை விலக்கி காத்தருன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தை யாபேசு நினைச்சாரு. ஒரு ஜெப குறிப்பு, அதாவது ஒரு வேண்டுதல் நினைச்சாரு வைக்கிறார். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில இன்னைக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறாருன்னா நம்ம கூட ஆண்டவர் இருந்தாதான் என்ன செய்ய ஆசீர்வாதத்தை பெற முடியும். மூன்றாவது கர்த்தர் நம்ம என்ன செய்வாரா? உயர்த்துவேன்னு சொல்லி என்ன செய்றார்? குடும்பங்களில வாக்கு கொடுக்கிறார். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிரும். இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கையில பாருங்க, நமக்கு ஆண்டவர் ஏராளமான ஆசீர்வாதத்தை கொடுத்திருப்பாரு. ஆர்மேரி பகுதியில ஒரு சேர் கூட நான் அதிகமா டிராவல் பண்ணுவேன். அப்ப பாத்தீங்கன்னா பேக்கரியில போகும்போதுதான் லட்டு சாப்பிடு இல்ல பண்ணு சாப்பிடு அப்படின்னு சொல்லி நிறைய இனிப்பு பொருட்கள்லாம் என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க, சொல்லிட்டே இருப்பாங்க. அப்ப நான் சொல்லுவேன், சார் நீங்களும் என்ன செய்யுங்க சாப்பிடுங்கன்னு சொல்லுவேன். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லப்பா உன்னை சாப்பிட வச்சு அழகு பார்க்கறதே எனக்கு என்னது போதும் அப்படிம்பாங்க. எதனால சார் அப்படின்னு சொல்லி கேட்பேன். எனக்கு சுகர் இருக்குன்னு சொல்லி என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. அவங்களால லட்டை என்னதான் செய்ய முடியும்? பார்க்கதான் முடியும். சுவைக்க முடியுமா? முடியல. ஆனா அவங்க பாருங்க, நமக்கு வாங்கி கொடுத்து நம்ம அவங்க என்ன செய்வாங்க அழகுபடுத்தி பார்ப்பாங்க. சிலருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் திரளா இருக்கும், நல்ல ஐஸ்வர்யத்தை கர்த்தர் கொடுத்திருப்பாரு. ஆனா நம்மளால என்ன செய்ய முடியாது? அதை அனுபவிக்க முடியாது. ஆப்பிள் கம்பெனி, அதாவது ஆப்பிள் ஐபோன்லாம் யூஸ் பண்றோம் இல்லையா, அதை தயாரிக்கப்பட்ட அந்த உரிமையாளர் வந்து பல ஆண்டுகளுக்கு முன்பாக பாருங்க அவர் ஒரு காரியத்தை சொல்றாரு. என்னால இந்த ஆப்பிள் மொபைல் போன் வந்து உலக நாடுகள் முழுவதும் என்ன செய்யுது இருக்கு. என்னுடைய போன் யூஸ் பண்ணாத ஆட்களே இல்ல, இதை பயன்படுத்த தெரியாத ஆட்களே இல்ல, இதுல அதிக டெக்னாலஜி இருக்கு. ஆனா என்னால என்ன செய்ய முடியல, இந்த 4 சுகத்தை விட்டு வெளியே என்னால என்ன செய்ய போகவே முடியலன்னு சொல்லி அவருடைய அனுபவத்தில் என்ன செய்யறாரு, ஒரு கடிதத்தை எழுதுறாரு. அப்போ இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம செய்கிற வேலை வாய்ப்புகளை கர்த்தர் உயர்வு தர்றாரு. அது அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை நமக்கு தரணும்னா அது யாருடைய கருத்துல தான் இருக்கு? ஆண்டவருடைய கருத்துல தான் இருக்கு. உன் கையில் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உங்களை உருவாக்கி ஆண்டவர், உடன் இருக்கின்ற ஆண்டவர் மூன்றாவது என்ன செய்வாரா? உயர்த்துவேன்னு சொல்லி நினைச்சாரு, வாக்கு கொடுக்கிறாரு. ஆதியாகமம் 24:1 பாத்தீங்கன்னா கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களையும் என்ன செஞ்சாராம்? ஆசீர்வதித்தார்னு சொல்லி என்ன செஞ்சிருக்கு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் சகல விதத்திலே ஆசீர்வாதம் வேணும்னா ஆண்டவர் நம்ம கூட இருந்தா மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? ஆசீர்வதிக்க முடியும். கர்த்தர் இந்த ஆபிரகாமை சகல காரியங்களிலும், அதாவது அதுல இருந்து இல்ல எல்லா காரியத்திலையும் ஆண்டவர் என்ன செய்வார்? ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் உங்களையும் ஆண்டவர் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். ஆதியாகமம் 26:12 பார்த்தீங்கன்னா ஈசாக்கு அந்த தேசத்துல என்ன செய்யறாரு? விதை விதைக்கிறாரு. அந்த வருஷத்துல கர்த்தர் என்ன செய்யறாரு? 100 மடங்கு ஆசீர்வாதம். 1 மடங்குன்னா எவ்வளவு? இன்னைக்கு 100 ரூபாய். 1 மடங்குன்னா எவ்வளவு? எனக்கு கொஞ்சம் கணக்கு தெரியுது, நீங்க என்ன செய்யுங்க கொஞ்சம் சொல்லிட்டாங்க. 100 மடங்கு ஆசீர்வாதம். அதாவது 1 மடங்குன்னா 100 என்ன செய்யும்? டபுளா ஆகும். 100 மடங்குன்னா 10,000 ரூபாய் சொல்லலாமா? 100 ரூபாய் 10,000 ரூபாய், பல மடங்கு வச்சுக்கோங்களேன். ஆண்டவர் இந்த வருஷத்துல என்ன செய்வாரா? இந்த ஈசாக்கு விதை விதைக்கிறாரு. கர்த்தர் அந்த வருஷத்துலதான் என்ன செய்யறாரு? 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு வருஷமும் ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்வார்? 100 மடங்கு ஆசீர்வாதத்தை தருவார். இப்ப வீட்டுல 100 ரூபாய் இருக்குன்னு வைங்களேன், நீங்க விசுவாசத்தோட ஜோமனிக்கு வீட்டுல பேரும் தருவாத எவ்வளவு இருக்கும்? எவ்வளவு இருக்கும்? 10,000 ரூபாயா? போதும் 10,000 ரூபாய். சரி, அப்படி நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை நினைச்சு வரா தருவார். சும்மா இருந்தாலும் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? தரமாட்டார். உண்மை, உழைப்பு, மூன்றாவது உயர்வு. அப்படிதானே? உண்மை, இரண்டாவது உழைப்பு, மூன்றாவது உயர்வு. நம்மளுடைய வாழ்க்கையில முதலாவது என்ன இருக்குன்னா உண்மை இருக்குமா, இரண்டாவது உழைக்கணும், மூன்றாவது கர்த்தர் என்ன தருவாரு? உயர்வை தருவார். அதாவது விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் ஒருபோதும் என்ன செய்யாது?
உறங்காது. என்னைக்காவது ஒரு நாள் எழுந்து நின்று மரமா வந்து கனிகளை என்ன செய்யும்? தரும். கர்த்தர் அப்படியே உங்களுடைய குடும்பம் ஆண்டவர் என்ன செய்வார்? உயர்வை தருவாரா? ஈசாக்கு விதை விதைக்கிறான். கர்த்தர் அந்த வருஷத்திலேயே அவனுக்கு, இந்த வருஷம் அந்த வருஷம் இல்ல, அந்த வருஷத்திலேயே கர்த்தர் என்ன செய்யறார்? அவன் உயர்கிறார் 100 மடங்கு. 1 மடங்கு 2 மடங்கு எத்தனை மடங்கு? 100 மடங்கு. யாருன்னா 100 மடங்கு ஆசீர்வாதம் வேணுமோ, யாரெல்லாம் ஆண்டவரை கேட்கிறீங்களோ கர்த்தர் உங்கள் அனைவரும் நிச்சயமா ஆண்டவர் நிச்சயம் இன்னைக்கு உயர்த்துவார். சங்கீதம் 103:17 சொல்லப்பட்டபடி கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியா என்ன செய்யுமா இருக்கும் சொல்லி ஆண்டவர் நினைச்சார், வாக்கு கொடுக்கிறார். குடும்பமா நீங்க யாரெல்லாம் ஆண்டவருடைய கிருபைக்காக காத்திருக்கிறீங்களோ, யாரெல்லாம் ஆண்டவர் முன்பாக பயந்து கொண்டு ஆண்டவருடைய சமூகத்தில் நடுக்கத்தோடு கூட நீங்க ஆண்டவரை ஆராதிக்கிறீங்களோ, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை என்ன செய்வார்? அற்புதமாய் மாற்றுவார். குடும்பம் வந்து அப்ப யார் தந்த பரிசு? கர்த்தர் தந்த பரிசு. நம்மளுடைய வாழ்க்கையில முதலாவது என்ன செய்வார்? ஆண்டவர் நம்மை உருவாக்குவார். எந்தெந்த காரியங்களை எப்படி செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் நம்மை என்ன செய்வார்? உருவாக்குவார். அதாவது இன்னைக்கு முந்திலாம் கடந்த காலங்கள்ல மண் சட்டில தான் நம்ம என்ன செய்வோம்? குழம்புகள் எல்லாம் வைப்போம். அந்த அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்கா? இப்போ வந்து டீசெண்டா நம்ம என்ன செஞ்சோம்? குக்கர்ல தூக்கி அரிசி எல்லாம் அவசரமோ இல்லையோ சும்மா தூக்கி போட்டு தண்ணி தூக்கி வச்சா கொஞ்ச நேரத்துல என்ன செஞ்சது? அரிசியா சாப்பாடா வந்துடுது. ஆனா கடந்த நாட்கள்ல கடந்த காலங்கள்லாம் பாத்தீங்கன்னா மண்பானையில தான் சோறு மீன் குழம்புலாம் என்ன செய்வாங்க. அந்த மண்பாண்டத்தை குறிச்சு பாருங்க. சும்மா மண்பாண்டம் வந்துருமா? வராது. அந்த கொய்யமண் பாருங்க, முதல்ல அதுக்கு தேவையான அந்த இடங்களை என்ன செய்வாங்க? ஆயத்தப்படுத்துவாரு. அதுக்கு பிறகு மண்ணை என்ன செய்வார்? எடுப்பாரு. தண்ணீர் ஊற்றி அதை எல்லாம் என்ன செய்வாங்க? பிணைந்து எடுத்துக்கொண்டு அதற்கு பிறகு அந்த சக்கர மாதிரி என்ன செய்வாங்க? வச்சிருப்பாங்க. அதுல அந்த மண்ணை எடுத்துதான் என்ன செய்வாங்க? கொய்யமண் அந்த களிமண்ணை வைத்து வணையும் போதுதான் அந்த ஒரு பானையா என்ன செய்யுது? வடிவமைக்கப்படுகிறது. அப்படி கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு ஆண்டவர் உங்களை எல்லாம் என்ன செய்ய போறாரா? உருவாக்க போகிறேன். ஆண்டவர் என்ன செய்றார்? குடும்பங்கள்ல ஆண்டவருக்கு ஆசீர்வாதமான வார்த்தையை கொடுக்கிறார். யாரெல்லாம் கர்த்தர் என்ன உருவாக்கணும்னு ஆசை இருக்கு? கர்த்தர் நீங்க என்ன உருவாக்கணும்யா அப்படின்னு சொல்லி ஒரு ஆசீர்வாதம் யாருக்கெல்லாம் வேணும்? எல்லாருக்கும் வேணும். பரவாயில்ல, எனக்கு வேணும் கேட்காம எல்லாருக்கும் வேணும் செய்யுங்க கேட்டீங்க. அப்படி உங்களுடைய வாழ்க்கை எல்லாருமே கர்த்தர் என்ன செய்வார்? முதலாவது ஆசீர்வாதம் சொல்வார். இரண்டாவது கர்த்தர் என்ன செய்வாரா? உடன் இருப்பேன்னு என்ன செய்யறாரு? வாக்கை கொடுக்கிறார். நமக்கு இன்னைக்கு நம்ம குடும்பத்தோட நான் இருப்பேன், அவங்க இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா யாரும் என்ன செய்ய மாட்டாங்க? இருக்க மாட்டாங்க. யார் தான் நம்ம கூட இருப்பா? இயேசு ஒருவரும் நம்ம கூட என்ன செய்வார்? மரண வரைக்கும் நம்மளோட கூட இருப்பார். ஆண்டவர் நம்ம கூட இருக்கும் போது இது மார்த்தாள் மரியாளுடைய வாழ்க்கையில பாருங்க. மார்த்தாள் வந்து இல்லத்துல மட்டும்தான் ஆண்டவர் என்ன செய்றாங்க? ஏற்றுக்கொள்றாங்க. ஆனா மரியாள் வந்து இல்லத்தில் மட்டுமல்ல உள்ளத்திலும் ஆண்டவர் என்ன செய்றாங்க? ஏற்றுக்கொள்றாங்க. மூன்றாவது பாருங்க, கர்த்தர் என்ன செய்வாரா? உயர்த்துகின்றவர். சங்கீதம் 122 சொல்லப்பட்ட பிரகாரம் உன் கையில் பிரயாசத்தினை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களையும் என்ன செய்றார்? ஆசீர்வதிக்கிறார். ஈசாக்கு விதை விதைத்தான் கர்த்தர் 100 மடங்கு பலனை கொடுக்கிறார். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தர் வருகின்ற நாட்கள்ல நிச்சயமாய் நம்மை உயர்த்தி ஆண்டவர் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். முதலாவது உருவாக்குபவர், இரண்டாவது உடன் இருப்பவர், மூன்றாவது உயர்த்துகின்ற ஆண்டவர். இந்த புதிய நாட்களிலே ஆண்டவருடைய சத்தத்தை கேட்ட நம்மளுடைய வாழ்க்கையில குடும்பம் கர்த்தருக்கு கர்த்தர் தந்த பரிசு என்ற இந்த வைர வாக்கியத்தின்படி ஆண்டவரோடு கூட இணைந்து நாம் ஜெபிப்போம். கர்த்தர் வருகின்ற நாட்களில் புதிய ஆசீர்வாதங்களை, புதிய நன்மைகளை ஆண்டவர் நமக்கு தந்து வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய கிருபைகளை கர்த்தர் நம் அனைவருக்கும் தந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். திரியேறு துதிக்காக நாம் யாவரும் எழுந்து நிற்போம். ஆராதனை கீதங்கள் 210, 200 கீதம் 56, கிறிஸ்தவ கீர்த்தனை 219. ஆராதனை கீதங்கள் 210, 200 கீதம்
506 கிறிஸ்தவ கீர்த்தனை 219. தந்தை நின்ன இயேசுவே, இந்த நேரமே உமக்கு. இன்று வண்ணமாக நாமே நாம் படைக்கப்பட்ட காணிக்கைக்காக ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, எல்லாம் உம்மால் உண்டானது, உமது கருத்திலே வாங்கி உமக்கே கொடுத்துகிற திருச்சபை சார்ந்த பிள்ளைகளுடைய காணிக்கைகள் அப்படி சமூகத்தில் அங்கீகரிக்கப்பட கர்த்தர் கிருபை தாங்க. பொருத்தனை காணிக்கை, நன்றி காணிக்கை படைத்த முன்பதாக வந்து படைத்த அன்பு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அன்பு தகப்பனார் ஆலயத்திலே ஆலய பணியாளராக தன்னுடைய பணிகளை சிறப்பாக செய்ய கர்த்தர் கிருபை தந்தீர். கடந்த நாட்களிலே ஆண்டவரே சரீரத்தில் ஏற்பட்டிருக்கிற பலவீனத்திலிருந்து ஆண்டவர் பூரண சுகம் கொடுத்தமைக்காக இன்று ஆண்டவரை நன்றி காணிக்கை படைக்க
தேவன் அழைத்து வந்து நன்றி சொல்லுகிறோம். நன்றி காணிக்கை படைத்த அருமையான சகோதரிக்காக, அவருடைய அன்பு மகனுக்காக நன்றி சொல்லுகிறோம். உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொல்லப்பட்ட வேத வாக்கியத்தின்படி அருமையான பிள்ளைகள் பொறுத்தனையோடு சமூகத்தில் படைக்கப்பட்ட இந்த காணிக்கை அங்கீகரிக்கப்பட கர்த்தர் உதவி செய்ய கை காணிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிற திருச்சபை சார்ந்த பிள்ளைகளுடைய தேவைகள், மன விருப்பங்கள், எண்ணங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றி கொடுத்து அருமையான பிள்ளைகளுடைய வியாபார ஸ்தலங்கள், செய்கின்ற பணிவிடைகள் அனைத்தும் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் கிருபைத்தால் ஏற்றுக்கொள்ளுங்க, அங்கீகரிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஜெபமான கிடவோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, ஆசீர்வாதமான இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். குடும்பம் கர்த்தரின் பரிசு, கர்த்தருடைய கிருபையும் அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகள் மேலும் அனாதியாக என்றைக்கும் உள்ளது என்று ஆண்டவரே, கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதங்களை தருகிறேன். அந்த ஆசீர்வாதத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள வேதத்தின் மூலமாக குடும்பத்திற்கு நீ கொடுத்த நல்ல ஆலோசனைகளுக்காக நன்றி சொல்கிறோம். உருவாக்குபவர், உடன் இருப்பவர், உயர்த்துகின்ற ஆண்டவர் என்று ஆண்டவரே வேத வசனத்தின் மூலமாக ஆராய்ந்து பார்க்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்து நன்றி சொல்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில எங்களோடு கூட இருக்கிறதற்காக மரியாதையோடு கூட இருந்து ஆண்டவரே, அவர்களோடு கூட இருந்து அநேக காரியங்களை ஆண்டவர் அற்புதத்தையும் அடையாளத்தையும் ஆண்டவர் செய்தது போல எங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் கொடுக்கப்படுகிற எங்கள் மேலான குறைவுகளுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்கிறோம். ஈசாக்கு தேசத்திலே விதை விதைக்கிறான். கர்த்தர் அந்த வருஷத்திலே ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தது போல எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் செய்கிற ஆண்டவரை பணிபுரிகிற அனைத்து வேலை வாய்ப்புகளிலும் கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை தந்து தேவன் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவே, இல்லத்தின் தலைவராக இருக்கிறேன். நீரே எங்களுடைய இல்லத்தில் ஆண்டவரை தலைவராக இருந்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இல்லத்தில் மட்டுமல்ல, உள்ளத்திலும் நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தருவீராக. இதனாலும் ஆண்டவரை உயரமான இடங்களில் பணி செய்கிற பிள்ளைகள், ஆபத்தான பணிகளை செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், மளிகை கடைகள், மரக்கடைகள், மிட்டாய் கடைகள் வைத்து தன்னுடைய வாழ்க்கையை செய்து வருகிற பணிகளில் கர்த்தர் நல்ல உயர்வை ஆண்டவர் தந்திருவீராக. பிரயாணங்களை கர்த்தர் வாய்க்கை செய்வீராக. ஆண்டவர் விசேஷமாக மெக்கானிக் கடை வைத்திருக்கிற பிள்ளைகள், டெய்லரிங் தொழில் செய்கிற பிள்ளைகள், கட்டட பணிகள் செய்கிற பிள்ளைகள், ஆடு மாடு கோழிகளை வைத்து பராமரித்து வருகிற பிள்ளைகள், பல்வேறு தொழிற்சாலைகள், பல்வேறு நிறுவனங்களில் பணிபுரிகிற பிள்ளைகள், நீண்ட நேரமாக கணினி முன்பாக அமர்ந்து பணி செய்கிற பிள்ளைகள், காவல்துறையில் பணி செய்கிற பிள்ளைகள், ஆசிரியர் பெருமக்களாக, ஊழியர்களாக என்னுடைய வாழ்க்கையில அர்ப்பணிப்போடு செய்கின்ற பிள்ளைகள், ஆண்டவரே செவிலியர் துறையில் பணியாற்றுகிற பிள்ளைகள், ஆண்டவரே இன்னும் அநேக ஆண்டவரே சட்டக்கல்லூரி மாணவியர் பணிபுரிகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். மருத்துவத் துறையிலும் எங்கள் திருச்சபை சார்ந்த பிள்ளைகள் சாதனைகளை படைக்க, அநேகருக்கு அன்னை தெரசா அம்மையாரை போல சேவைகள் செய்ய கர்த்தரை உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். பாடகர் குழுவில் அமர்ந்து பாடல்களை பாடிய பிள்ளைகள், இசைக்கருவிகளை வாசித்த பிள்ளைகள், திருச்சபையிலே ஆலய பணியாளராக பணி செய்து கொண்டிருக்கிற அருமையான குடும்பத்தார், சபை ஊழியராக பணி செய்கிற அன்பு தம்பிகளுடைய குடும்பங்கள், ஏற்ற நேரத்திலே கர்த்தரை கொடுத்திருக்கிற இல்லற வாழ்க்கை ஆண்டவரை துரோகத்திற்காகவும் நன்றி சொல்கிறோம். அருமையான பிள்ளைகள், திருச்சபையிலே கொடுத்திருக்கிற ஒவ்வொரு கமிட்டி உறுப்பினர்கள், அங்கத்தினர்கள் அனைவரும் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் கிருபை தாரும். தொடர்ந்து வழி நடத்துங்க. வருகின்ற புதிய ஆண்டு எங்கள் திருச்சபைக்குரிய ஆண்டாக இருக்க கர்த்தர் கிருபை தருவீராக. ஆண்டவரை கொடுக்கிற வாக்குறுதி வசனத்திற்காகவும் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. உங்கள் பாவங்கள் நிமித்தம் முழு இருதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பேரிடத்தில் அன்பும் சிநேகமுமாயிருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்தீர்கள். நீங்கள் விசுவாசத்தோடு சேர்ந்து உங்களுக்கு ஆறுதல் உண்டாக இந்த பரிசுத்த சாக்கிரமத்தை வாங்கிக் கொள்ளுங்கள். அதற்காக பணிவாய் முழங்கால் படியிட்டு சர்வ வல்லமையுள்ள தேவனை நோக்கி உங்கள் பாவங்களை மனத்தாண்மையாய் அறிக்கையிடுங்கள். சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, சகலத்தையும் சிருஷ்டித்தவரே, சகல மனிதருக்கும் நியாயாதிபதியே, தேவனுடைய நாங்கள் அடிக்கடி நினைவினாலும் வார்த்தையினாலும் கிரியையினாலும் உங்களுடைய தீபகத்துக்கு விரோதமாக உங்களுக்கு சேர்த்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டுக் கொள்கிறோம். இந்த குற்றச்செயல்களை முழு மனதோடு எதிர்க்கப்படுகிறோம். அவைகளை நினைக்காமல் வேதனைப்படுகிறோம். அவைகள் எங்களால் சுமக்கப்படாத வாரம் எங்களுக்கு இறங்கும் மிகுந்த இறங்கும் பிதாவே, எங்களுக்கு
நாங்கள் புதிதாக்கப்பட்டவர்களாய் நீ எப்பொழுதும் உமக்கு ஊழியம் செய்து உமக்கு பிரியமாய் நடந்து வரும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் கட்டளையிடுகிறோம். ஆமென். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்தில் மனம் திரும்புகிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளி செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிற நம்முடைய பரமபிதாவாகிய சர்வவல்லமையுள்ள தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளில் நின்று உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி நித்திய ஜீவகளையில் சேர்ப்பாராக. தமிழத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவிடம் பெற்றுகிற ஆறுதலான வார்த்தைகளை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் நம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தள்ளி இவ்வளவு உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபதியாயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதாரபடி அவரே. உங்கள் இதயத்தை உயர்த்துங்கள். நம்முடைய கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வவல்லமையுள்ள தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறது எங்களுக்கு தகுதியும் நீதியும் விசேஷித்த கடமையுமாயிருக்கிறது. ஆதலால் தூதரோடும் பிரதான தூதரோடும் பரமசபை அனைத்தோடும் நாங்களும் உங்கள் மகிமையுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற லட்சணமுடைய மாறாத ஆண்டவராயிருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தால் என் பாவமுள்ள சரீரமும் ஆத்மாவும் சுத்தமாகி எப்பொழுதும் நாங்கள் அவர்களும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாக இருப்பதற்கு ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய ரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தர்களும். சர்வவல்லமையுள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே, தேவரீர் எங்களுக்கு உருக்கமாய் இறங்கி உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணம் அடைந்து எங்களை மீட்டுக் கொள்ளும்படி
தந்தருளினரே. அவர் சிலுவைகளை ஒரே தினம் நம்மை மிகப்படியாக ஒப்புக்கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போதுமான பலியையும் காணிக்கை பரிகாரத்தையும் செலுத்தினதும் இல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கு நினைப்பூட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வரும்பளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது சுவிசேஷத்தில் கட்டளையிட்டிருக்கிறாரே. இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளி உமது குமாரனும் எங்கள் லட்சகமாகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நியமத்தின்படி நாங்கள் அவருடைய பாடுகளையும் மரணத்தையும் நினைவு கூர்ந்து ஒரு சிறுசி பதார்த்தங்களாகிய இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் பெற்றுக் கொள்ளும் போது அவருடைய பரிசுத்தமுள்ள சரீரத்திற்கும் இரத்தத்திற்கும் பங்குள்ளவர்களாக இருக்கும்படி கிருபை செய்ய வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். அவர் நாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எழுந்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பெற்று சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்க வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிறது, என்னுடைய சரீரமாக இருக்கிறது. என்ன நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே ராப்போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதில் பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்புண்டாகும்படி உங்களுக்காகவும் அனைவருக்காகவும் சித்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாக இருக்கிறது. இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என் நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுள்ளம் பற்றினார். Yeah.
ஆக்கி இருக்கிற எங்களை தேவரே உடைய குமாரனும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலை மதியாத திருச்சரீரமும் இரத்தமும் ஆகிய ஞான ஆகாரத்தினால் போஷித்ததற்காக மிகுதிக்கிறோம். தேவரே எங்கள் மேல் தயை கூர்ந்து திருவாகடாட்சி வைத்திருக்கிறதையும் உத்தம விசுவாசிகளின் கூட்டமும் நேசகுமாரனுடைய ஞான சரீரமும் ஆகிய சபையில் நாங்கள் அவைகளாய் இணைக்கப்பட்டிருக்கிறதையும் அவருடைய அருமையான பாடலினாலும் மரணத்தினாலும் உண்டான புண்ணியத்தினாலே உமது நித்தியராஜத்தை நாங்கள் சோதராயிருக்கிறதையும் இந்த நற்கருணையினாலே நிச்சயப்படுத்தினதற்காக முழு இருதயத்தோடு உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பரமபிதாவே, நாங்கள் இந்த பரிசுத்த ஐக்கியத்தில் நிலைத்திருந்து நாங்கள் செய்யும்படி தேவரின் நியமித்திருக்கிற நற்கிரியில் எல்லாவற்றை நிறைவேற்ற அது கிருபை தந்தள்ள வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை முன்னிட்டு மனத்தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் தேவனிற்கும் பரிசுத்த ஆவிக்கும் சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் ஜீவன் இயேசுவே சொந்தமாக ஆளும். Soda
தேவ சமாதானத்துடனே சென்று வரக்கணவும். கர்த்தருடைய நாமத்தில்